Peppers Entertainment Television. Turn on the heat. Hi viewers, வணக்கம் and welcome to Forward Film News with me கனிமொழி. Every week நம்மளோட ஷோல சினிமா சம்பந்தப்பட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஆடியோ லான்ச்சஸ், பிரஸ் மீட், ஃபிலிம் பூஜாஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கும் உங்களுக்காக பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. Stay tuned. நம்ம பெப்பர்ஸ் டிவியோட ஃபார்வர்ட் ஃபிலிம் நியூஸ்ல முதலாவதா பார்க்க போறது சங்கிலி புங்கிலி கதவை தர படத்தோட ஆடியோ லான்ச். சங்கிலி புங்கிலி கதவை தர படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஐக் அண்ட் இந்த படத்தை முதல் தடவையா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அட்லி. இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரியான டைரக்டரா தெரியும், பட் ப்ரொடக்ஷன் சைட்ல இதுதான் அவரோட முதல் ஸ்டெப் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் பத்தியும் அண்ட் டைரக்டர் இந்த படத்தோட மேக்கிங் பத்தியும் நிறைய விஷயங்கள் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். கல்யாணம் பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்கள்ல, படம் பண்ணிப்பாருன்னு அதோட ஆட் பண்ணி ஆக்சுவலாக ஒரு லைன் வைக்கணும். ஏன்னா இது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான வேலை, உள்ளே வரும்போது தெரில. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இவர் நடிகவேலோட கிராண்ட் சன் தானே, ரொம்ப ஈஸியாக வந்திருக்கும் சார், டக்குன்னு போனால் படம் கொடுத்துருப்பாங்க இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் அது கிடையவே கிடையாது. ஜீவா சார்ட்ட லைன் சொல்லும் போது ஐக்கு நான் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கேன், நாளைக்கு கேட்கலாமா அப்படின்னாரு. சார் கேளுங்க சார், நீங்கள் எவ்வளோ தூரம் கேட்க முடியுதோ கேளுங்க, ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒண்டி கேளுங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லி முடிக்கும் போது, பிரதர் நான் ஃப்ளைட் நாளைக்கு கத்தால போயிடலன்னா சங்கிலி புங்கிலியே கிடையாது. இந்த வாசுன்ற நேம் கூட எங்கள் அங்கிள் பேரில் தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் ஸ்கிரிப்ட் எழுதலான்னு நினைக்கும் போது அப்படி பெண்ணை வைக்கும் போது சரி வாசுன்னு வைப்போம் பேர் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஐ ஆல்சோ டெடிகேட் திஸ் டு மை அங்கிள் எம்ஆர்ஆர் வாசு. எனக்கு பர்சனலாகவே பேய்னா ரொம்ப பயம். எப்படின்னா இப்போ நான் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கேன் ஷூட்டிங் அப்போது. அந்த ஹோட்டல் வெயிட்டர்ட்டெல்லாம் போனவனே கேட்பேன், ஓகே இல்லை பையா அப்படின்னா, ஓகே சார், எனி சவுண்ட்ஸ் இந்த நைட் எனி திங் அப்படின்னா அவன் ஏதாச்சும் மூஞ்சி மாறிச்சுன்னா ஹோட்டல் ரூமை மாற்றிடுவேன். ஏன்னா அவ்வளோ பயம் எனக்கு. ஸோ அப்படிப்பட்ட இந்த பயந்தாங்கொழிங்க தான் எப்பயுமே இந்த பேய்க்கு பயந்தாங்கொழிங்க தான் எப்பயுமே பேயை பற்றி பேசிட்டே இருப்பாங்க. நான் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான். பேய்க்கு ரொம்ப பயப்படுவேன், வேறு எந்த விஷயத்துக்கு பயப்படவே மாட்டேன், அதுவும் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த பேயை பற்றி பேசிகிட்டே இருப்பேன். ஒரு நாள் ஹைக் மகேந்திரன் சார் மூலியமாக நான் மீட் பண்ணேன். அப்போது சும்மா அவர் பேசும்போது ஒரு லைன் சொன்னார். ஸோ அந்த 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 ஷார்ட் கூட ட்ரைலரில் இருக்குது. அது பயங்கரமான சீன். அது ஒரு ஸ்ரீதேவியா பெட்டு கீழே என்னமோ இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 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 ஒரு சீன் எனக்கு சொன்னோடனே பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. தலைவன் நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள், நான் ஃபாக்ஸ் ஸ்டார்ட்ட பேசி இதை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவர் என் வார்த்தையை நம்பி ஒரு 3 மாதத்தில் ஒரு ஸ்கிரிப்டோடு வந்தார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதனால தான் சங்கிலி பொங்கிலி கதவை தர. சங்கிலி பொங்கிலி கதவை தர படத்துல லீட் ரோல்ல நடிச்சிருக்காரு ஜீவா அண்ட் ஹீரோயினா இந்த படத்துல ஸ்ரீதிவ்யா நடிச்சிருக்காங்க. முக்கியமான சப்போர்ட்டிங் கேரக்டர்ல தம்பி ராமையா போன்ற பலர் நடிச்சிருக்காங்க. ஜீவா என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் முழுக்க முழுக்க கம்ப்ளீட்லி ஒரு ஃபேமிலி என்டர்டைனிங் மூவியா இருக்கும் அண்ட் இந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் எனக்கே ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஸ்ரீதிவ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் பேய் அப்படின்னா ரொம்பவே நான் பயந்துட்டு இருந்தேன், பட் இந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு பேய் மேல இருக்க பயமே போயிடுச்சு. ஸோ இது கம்ப்ளீட்டா ஒரு ஹாரர் சப்ஜெக்ட் தான், பட் காமெடி நிறைஞ்ச ஹாரர் சப்ஜெக்ட் படம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேமிலி ஆகிடுறாங்க பிரதர். ஸோ அதனால் இப்போது அந்த மாதிரி தான் ஒரு புது இதாக இருக்குது. இந்த படம் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலியாக போய் இந்த படத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. எனக்கும் இந்த படத்துக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, நிறைய புது எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்தது. எப்படின்னா, இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸோட தடவை நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதில் ராதா ரவி சாரோட ஆக்ட் பண்ண பெருமை எனக்கு இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக படுறேன் நான் ராதா ரவி சாரோட நடிக்கும்போது. எல்லாத்தோட நிறைய இந்த படத்தில் நான் ஷூட் பண்ணது சூரி அவர்களோட. ஸோ சூரியும் என்னோட காம்பினேஷன் உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுல் காம்பினேஷன் லைக் கோவை சர்லா மேம் எல்லாருமே இந்த மாதிரி அமைஞ்சு கொடுத்து எனக்கு ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஃபாக்ஸ் ப்ரொடக்ஷனுக்கும், ஆப்பிள் இப்போ ஏதாவது பிரச்சனை வந்துடாதுல, ஆப்பிள் கிப்பிள்னு சொன்னால் ஏ ஃபார் ஆப்பிளில் ஆப்பிள் ப்ரொடக்ஷனுக்கு, அட்லி ப்ரொடக்ஷனுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இட்ஸ் லைக் அ கம்ப்ளீட் மீல், எல்லாமே இருக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாட்டிஸ்ஃபைங்காக ஹாப்பியாக இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு படம். ஃபுல் ஃபேமிலியோட பார்க்க போகிற ஒரு படம். எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த படம் ஃபுல்லாகவே. அட்லீஸ்ட் சொன்ன மாதிரி எனக்கும் பேய்னா ரொம்ப பயம். பட் இந்த படம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பயம் போயிடுச்சு. பேய் பார்த்தேன், அந்த கெட்டப்ஸ் எல்லாமே பார்த்தேன். ஸோ அதனால இதெல்லாமே
நிஜமான பேய் இல்லை. ஸோ இதுதான் நம்ம பார்க்குறோம் படத்தில். ஸோ ஏதுக்கு பயப்படணும்னு அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு எனக்கு. ஐக் சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த கேரக்டர் பண்ணும்போது. ஜீவா சார், ஃபாக்ஸ் ஸ்டார், தேங்க்யூ ஸோ மச். ஜீவா சாரோட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுற பேர் உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணேன். ராதிகா மேம், கோவை சர்லா மேம், ராதா ரவி சார், எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். சாங்ஸ் ஆர் சூப்பர், மியூசிக் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். மனித பிறவில் 3 போராட்டம். தனது இளமையில் தனது உடம்போடு போராடுகிறான். உடம்பு என்னென்னமோ கேட்குது. பருவத்தினுடைய சூழல், வெப்பத்தின் காரணத்தினால இந்த உடம்போடு இளமையில் ஒருவன் போராடுகிறான். முதுமையில் ஐம்புலன் அடங்கி விடுகிறது, நாடி நரம்பு தளர்ந்து விடுகிறது, சாப்பிட்டா சிரிக்க மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. முதுமையில் உயிரோடு போராடுகிறோம். இளமையில் உடலோடும் முதுமையில் உயிரோடும் போராடுகிற அந்த மனிதனுக்கு இடையிலே இந்த சமுதாயத்தில் வாழ்க்கையோடு ஒரு போராட்டம். அந்த வகையில் ஜங்கிலி பொங்கலி கதவத்துறை இந்த படத்தில் 4 இளைஞர்களுடைய போராட்டமாக அதை நான் பார்க்கிறேன். தயாரிப்பாளர் என்ற ஒரு போராட்டத்தில் தம்பி அட்லி, ஒரு இயக்குனர் என்ற ஒரு போராட்டத்தில் அட்லி, விட்ட வெற்றி மீண்டும் எட்டி பிடிக்க வேண்டும் என்ற வெறியோடு இருக்கக்கூடிய தம்பி ஜீவா, 5வது படமாக எட்டி பிடித்திருக்க விஷால் சந்திரசேகர். இந்த 4 இளைஞர்கள் வெற்றி பெற்றுவிட்டால் நாங்களெல்லாம் வெற்றி பெற்றது போல எல்லாம் உள்ள இறைவன் ஆசீர்வாதத்தோடு ஜங்கிலி புகழி வெற்றி பெற்று எல்லாரையும் இன்புற்றிருக்க செய்யும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி. சங்கிலி பொங்கிலி கதவை தொற படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு ஸ்பெஷல் கெஸ்டா உலக நாயகன் கமல்ஹாசன் வந்திருந்தாரு. ஸோ அவர் இந்த படத்தோட டீமுக்கு ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டாரு. நிறைய விஷயங்கள் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அவர் ஒரு 3ஆம் தலைமுறை சினிமாக்காரர். my friend ஜீவா, all of them. நல்ல முயற்சி. எஸ்பெஷலி ஐ வாஸ் கன்சர்ன்ட் ஃபார் ஐக். நல்ல கதை, நல்ல படமாக இருக்கணும்னு ட்ரெய்லர் பார்த்ததும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆகி வந்த கதையும்பாங்க, அது மாதிரி அது ஆவி வந்த கதை. பட் அதெல்லாம் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. அதில் இட்ஸ் ஃபுல்லி வெல் கவர்ட், பட் நாட் வித் தெர்மோகோல். தப்பாக சொல்லிட்டேன்னா இல்லை, ஆவின்னதும் அது உடனே ஞாபகம் வருது. வேற ஒன்றும் இல்லை. ஐ வாஸ் வெரி ஹாப்பி to be among these people, and I'm very happy to be among you. நம்ம பெப்பர்ஸ் டிவியோட ஃபார்வர்ட் ஃபிலிம் நியூஸ்ல அடுத்ததா பார்க்க போறது படை வீரன் படத்தோட ஆடியோ லான்ச். படை வீரன் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு தனா. இவர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மணிரத்னமோட படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆஸ் அ டைரக்டரா இதுதான் அவரோட முதல் படம். அண்ட் இந்த படத்துல லீட் ரோல்ல விஜய் ஏசுதாஸ் நடிச்சிருக்காரு. அண்ட் இவருக்கு பேரா அம்ருதா நடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி மாரி படத்துல வில்லனா அறிமுகமாகியிருந்தாரு விஜய் ஏசுதாஸ். அதை தொடர்ந்து இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்காக இசையமைச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் ராஜா. ஸோ கார்த்திக் ராஜாவோட இசையில இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால கார்த்திக் ராஜா இந்த ஈவென்ட்டோட ஹீரோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாருமே அவங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். உண்மையிலேயே பெருமைப்படுறதுக்கு 2 விஷயம் தான் இருக்கு எனக்கு. ஒன்று, ஜெயமான் சாரோட ஒரு வாசகனா நான் என்னை முன்னிறுத்திக்கிறாரு. அவருடைய நண்பராகவும் வாசகனாகவும் அவர் கூட ட்ராவல் பண்ணதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன்னு சொல்லுவேன். ஸோ எனக்கு கொஞ்சமாச்சும் அந்த இலக்கிய அறிவையும் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ படிக்கிற அந்த விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தவர், என்னை கையை பிடிச்சி கொண்டு போய் மணிரத்னம் சார் ஆஃபீஸில் என்னை விட்டவர் எல்லாமே அவர் தான். ஸோ இந்த தருணத்தில் அவருக்கு என்னுடைய மிகச்சிறந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 2வது, என்னோட பாஸ். அவருக்கு எப்படி நன்றியெல்லாம் சொல்லணும்னு எனக்கு தெரியல. சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு கூட சொல்லுவேன். எனக்கு அந்த உரிமை இருக்குது. எது கேட்டாலும் நான் எனக்கு என்ன ட்ரபிள் இருந்தாலும், எனக்கு எது இருந்தாலும் நான் டக்குன்னு மனசில் யோசிக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் எங்கள் பாஸ் மட்டும்தான். ஷூட்டிங்கில் கூட எனக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே சாருக்கு தான் மெசேஜ் பண்ணுவேன். சார் இப்படி இருக்கு, என்ன பண்ணட்டும் அப்படின்னு தான் கேட்பேன். இப்போ ஒரு படம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலே அதுக்கு அந்த அந்த தைரியம், அந்த இதை இருக்குன்னா மணி சார் அங்கே இருக்கார். ஸோ சார் இருக்கார், அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். ஸோ அதுதான் என்ன ஒரு படத்தை இயக்க வச்சதுன்னே சொல்லுவேன். சார் சொல்லுவார், ஜஸ்ட் ஜம்ப், என்ன ஜம்ப் பண்ணி நான் அவ்வளோதான், அதுக்கு மேலே யோசிக்கவே கூடாதுன்னு சொல்லுவார்.
நான் நிஜமாவே ஃபர்ஸ்ட் டே அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிமோ ஒரு இது எந்த இடத்துலையுமே ஒரு ஆக்ஷன் கன் சொன்னதில்லை, ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் கூட எடுத்ததில்லை. ஆனால் நான் முதல் நாள் என்னோட ஷூட்டிங்கில் போய் நின்று தயக்கமே இல்லாமல் நான் வந்து டைரக்ட் பண்ண ஆரம்பித்தேன்னா அதுக்கு காரணம் எங்கள் மணி சார் கொடுத்த ஒரு தைரியம் மட்டும்தான். பாட்டு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கணும்னு திரும்ப திரும்ப முன்னாடி இருந்து யோசித்தோம். ஒரு நல்ல பாடல்கள் கொடுக்கணும். ஒரு 4-5 வருஷம் கழிச்சு கூட நம்ம ஒரு படத்தை திரும்பி பார்த்தோம்னா அதில் இருக்க தப்பெல்லாம் தெரியும். ஐயோ என்னடா இப்படியெல்லாம் படம் பண்ணியிருக்கணும். ஆனால் பாட்டு எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும் ஒரு அது. ஸோ அப்படி யாருன்னு பார்த்து நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக முடிவு பண்ணி போய் கேட்டால் தான் கார்த்திக் சார்ட்ட தான் போய் கேட்டேன். ரொம்ப நல்ல மியூசிக். இது வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், ரொம்ப அட்வான்ஸ்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் பட் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லலாம். அந்தளவுக்கான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு. மாறி படம் பண்ணும்போது கூட தனுஷ் அவர்கள் வந்து என்னை கிண்டல் பண்ணுவார். உன்னெல்லாம் எப்படி நான் டப்பிங் பண்ண வைக்க போகிறேன்னு தெரியலை, மலையாளம் ஆக்சென்ட் இருக்குது அப்படி இப்படின்னெல்லாம். ஸோ சென்னையில் பிறந்து வளர்ந்து ஒரு மாதிரியாக தமிழ் பேசுகிற எனக்கே அது ஒரு கான்ஷியஸாக இருந்தது. இது வேறு மதுரை பாஷை இல்லை தேனி கம்பம் அந்த சைடில் இருக்கிற அந்த ஒரு ஸ்லாங். பட் ஆனால் தனா கொடுத்த கான்ஃபிடென்ஸில் தான் யூனோ ஐ வாஸ் ஏபிள் டு மேபி புல் இட் ஆஃப். அது நீங்கள் பார்த்தா தான் தெரியும் யூனோ ஹவு யூனோ இஃப் இட்ஸ் ஷூட்டிங் ஆர் நாட். பட் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது தனாவோட கன்வின்சிங் அண்ட் தனாவோட ஊர்லேருந்து இருக்கிற ஒரு கதை, அவரோட பாஷை, அவர் கரெக்டாக அது வந்து ஈவன் ஒரு சீன் பண்ணும்போது கூட the way he acted it out to me and அந்த ஸ்லாங் ரொம்ப ஓவராக பண்ணாமல் கரெக்டாக தேவையான ஒரு மெஷரில் மட்டும் பண்ணுறதுக்கு அண்ட் யூனோ he helped me a lot evolve into that character. And விஜய் மாஸ்டர் அந்த ஒரு வீடியோ 1 minute வீடியோ சும்மா ட்ரையல் மாதிரி ஒரு இல்லை ஆடிஷன்னு சொல்ல முடியாது, பட் லைக் ஒரு தனா காட்டுறதுக்குன்னு ஒரு வீடியோ எடுத்தாங்க ஃபோனில். ஸோ அந்த ஃபஸ்ட்டு டைம்லேருந்து தனா கூட எனக்கு முத்துக்குமார்னு ஒரு ஆக்டிங் கோச் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் கொஞ்சம் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி விஜய் மாஸ்டரோட அசிஸ்டன்ட் கூட வந்து கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் பாதி டைமில் நானும் என் சிங்கிங் கரியரில் அப்படியே ஓடிட்டுருக்கிறதுனால மேக்ஸிமம் விஜய் மாஸ்டரை வந்து எவ்வளோ அவங்க வந்து பேஷண்ட்டாக இருக்க முடியுமோ எனக்காக வெயிட் பண்ணி அந்த அசிஸ்டன்ட் வந்து வெயிட் பண்ணி எப்படியாவது கொஞ்சம் என்னை ப்ராக்டிஸ் பண்ண வச்சு கொஞ்சம் என்னை வந்து ஆக்சுவலி நான் வந்து என்ன ட்ரபிள் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன், நான் தான் அவங்கள ரொம்ப ட்ரபிள் பண்ணேன். நான் இந்த உடம்பு ஒரு அளவுக்கு தான் மூவ் ஆகும். ஸோ அண்ட் ஷீ மேட் மீ லுக் லைக் ஐ கேன் டான்ஸ். ஸோ தேங்க்யூ விஜய் மாஸ்டர் ஃபார் தட். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ தனா ஃபார் கிவிங் மீ திஸ் சான்ஸ். நன்றி. முதல்ல எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த தனா சாருக்கு ரொம்ப நன்றி. என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை கூப்பிட்டாரு. ஸோ ப்ரொடியூசர் மதி சார் அவ்வளோ ஒரு அழகான ஒரு அனுபவம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அஃப்கோர்ஸ் மியூசிக் டைரக்டர் கார்த்திக் ராஜா சார், சின்ன வயசுலேருந்தே உங்கள் பாட்டெல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட பாட்டில் நான் வந்து இன்னைக்கு இந்த படத்தில் இருக்கேன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் டிஓபி ராஜ்வேல் மோகன் சார், இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. என்னை அழகாக காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த அழகான பாட்டெல்லாம் அழகாக கோரியோகிராஃப் பண்ண விஜய் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. ஷீஸ் லைக் அ சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் வித் மீ. ஸோ அவங்களுக்கு நன்றி. அண்ட் எல்லாம் அண்ட் யா அஃப்கோர்ஸ் விஜய் சார், இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. ரொம்ப ஜாலியாக இருப்பார். ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ஆல் த க்ரூ மெம்பர்ஸ் எவ்ரி ஒன் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இது டோட்டலாக தனாவோட எஃபெக்ட் தான், ஐ மீன் எஃபர்ட் தான். பிகாஸ் ரைட் ஃப்ரம் த பிகினிங் இப்போ மியூசிக்கோ இல்லை கேமராவுக்கோ இல்லை எடிட்டிங் எல்லாமே ஆக்சுவலாக அவர் தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போகல, ஆனால் அவர் தான் கண்டிப்பாக பண்ணியிருக்காரு. அவரே தான் நடிச்சிருக்காரு. ஆக்டர்ஸை வந்து ஒரு பப்பட்ஸ் மாதிரி வச்சுட்டு அவரே தான் நடிச்சிருக்காரு. எல்லா கேரக்டர்லையும் எனக்கு அவர் தான் தெரிஞ்சார். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் அ லாட். படை வீரன் படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு 2 ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் மணிரத்னம் அண்ட் மிஷ்கின் வந்திருந்தாங்க. மணிரத்னம் இந்த படத்தோட டைரக்டரான தனா பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸ்பெஷலாக அவரோட டைரக்ஷன் ஸ்கில் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த படத்தில் என்னென்னா வந்து பார்த்தா நிறைய சர்ப்ரைசஸ். இப்போ நான் வந்து பாடலாசிரியர் பிரியன் என் படத்தில் தான் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஆர்ட் டைரக்டர் சதீஷ் என் படத்தில் தான் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து ஒளிவீரன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து விஜய் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது ஆக்சுவலி. ஸோ ஹி இஸ் பீன் ட்ரைங்
இஸ் பெஸ்ட் ஃபார் த பாஸ்ட் 5-6 இயர்ஸ் எனக்கு தெரியும். ஆக்சுவலாக என் கூட சில டைம் மீட் பண்ணும்போது பேசியிருக்காரு. ஐ திங்க் வெரி சூன் வி வில் ஆல்சோ ஒர்க். ரொம்ப ரொம்ப எந்துவாக அந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அவருடைய ஸ்கேலு இந்த படத்தில் அந்த ட்ரைலரில் பார்க்கும்போது. ஐ திங்க் அந்த கேரக்டருக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காருன்னு எனக்கு தெரியுது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து கார்த்திக். ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் ஆக்சுவலி. இந்த படம் வந்து தனா வந்து கார்த்திக் ராஜாவோட ஒர்க் பண்ணது. இன்ஃபேக்ட் நான் சொல்லுவேன் வந்து கார்த்திக் ராஜாவை நம்ம இன்னும் யூஸ் பண்ணல, நம்ம இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அவருடைய உல்லாசம் பார்த்துட்டு தமிழ் சினிமாவே உல்லாசமாக இருந்த டைம் நம்மலாம். ஆக்சுவலி நான் வெட்கப்படுகிறேன் இன்னும் நான் கார்த்திக் ராஜாவோட நான் ஒர்க் பண்ணலன்னு. வெகு சீக்கிரத்தில் நான் கார்த்திக் ராஜாவோட ஒர்க் பண்ணுவேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக வந்து. அதுக்கப்புறம் தனாவை பற்றி நான் சொல்லணும்னா ரொம்ப முக்கியமாக வந்து எப்பயுமே ஒரு எழுத்தாளன் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்படுவேன். எப்பயுமே ஒரு எழுத்தை படிக்கிறவன், எழுத்தோடு இருக்கிறவன், ஒரு இலக்கியத்தோடு இருக்கிறவன், அவனுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் வந்து பின்னால் வந்து ஜெயமோகன் சார் ஆக்சுவலி. ஸோ அதுக்கு பின்னால் வந்து வந்திருக்கான். நிச்சயமாக இந்த கதை வந்து இந்த கதைக்களம் வந்து ஒரு கான்ட்ரவர்சியலாகவும் அதே சமயம் வந்து ஒரு நல்ல இதை படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது வந்து ஐ திங்க் அது ஒரு சிந்திக்க வைக்கிற ஒரு கதைக்களமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து ரொம்ப பெரிய வெற்றி படமாகணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு படை வீரர் தான். ஷூட்டிங் ஸ்பாட்டில் இல்லை ஸ்கிரிப்ட் எழுதும்போது சரி, ஷூட்டிங்கில் சரி, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் சரி, எல்லாத்துலேயும் அவர் தான் ஃபஸ்ட்டு நிற்பார். ஏதாவது தகராறு வந்தாலும் அவர் தான் ஃபஸ்ட்டு நிற்பார். அடினாலும் அவர் தான் ஃபஸ்ட்டு நிற்பார். ஸோ அவர் வந்து படத்துக்கு வந்து படை வீரன்னு பேர் வச்சதில் எனக்கு வந்து ஒரு இதுவே இல்லை, வியப்பே இல்லை. அவர் முதல்ல எழுத்து, அப்புறம் நாடகம், நடிப்பு, இப்போ சினிமா, ஐ திங்க் எல்லாத்துலேயும் ஒரு ஆர்வத்தை தாண்டி ஒரு வெறி அவருக்கு. ஸோ அது நான் நேராக பார்த்துருக்கேன். இங்கே வந்தபோதும் ட்ரெய்லரில் பார்த்தா தானா டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. போலீஸ் ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கா நம்ம தானா. ஸோ எதுலேயும் விட்டுறதா இல்லை அவர் எங்கூட நிறைய நாங்கள் ஒரு 5-6 வருஷம் இருந்தாலும் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பிகம்ஸ் வெரி க்ளோஸ், ஒரு சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் வந்துடுது. ஸோ நிறைய நேரம் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அவர் எனக்கு ஒரு கதை சொன்னார். சும்மா மற்ற பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, ஏதோ ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கும்போது எல்லாம் அன்றைக்கி வேலையை முடிச்சதுக்கப்புறம் ஒரு கதை சொன்னார். அவங்க ஊரை சுற்றி நடக்கிற ஒரு கதை. ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு சின்னதாக ஒரு இது சொன்னார். வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப இதுவாக இருந்தது. இங்கே நிற்கும்போது இந்த படை வீரன் ட்ரெய்லர் பார்த்தும்போதும் சரி, படம் பார்த்ததுக்கப்புறம் அதே பிரமிப்பு, அதே சந்தோஷம் வருங்கிற நம்பிக்கையில் தான் இங்கே இருக்கேன். தானா ஆல் தி பெஸ்ட். நம்ம பெப்பர்ஸ் டிவியோட ஃபார்வர்ட் ஃபிலிம் நியூஸ்ல இப்போ நம்ம பார்க்க போறது பிச்சுவா கத்தி படத்தோட ஆடியோ லான்ச். பிச்சுவா கத்தி படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு ஐயப்பன். அண்ட் இந்த படத்துல லீட் ரோல்ல நடிச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இனிகோ பிரபாகரன் அண்ட் 2 பிரிட்டியான ஹீரோயின்ஸ் இருக்காங்க, ஸ்ரீ பிரியங்கா அண்ட் அனிஷா. இந்த படத்துல முக்கியமான சப்போர்ட்டிங் கேரக்டர்ல பாலசரவணன் அண்ட் ரமேஷ் திலக் நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த படத்துல வந்து காமெடிக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு நம்மளுக்கு தெரியுதுங்க. ஸோ இந்த படத்தை பத்தியும் அண்ட் இந்த படத்துல ஒர்க் பண்ணின எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் நிறைய விஷயங்கள் இவங்க எல்லாருமே ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். எனக்கு இந்த கதைக்கு கரெக்டான ஒரு ஹீரோ தேவைன்னும் போது கண்டிப்பா அந்த இடத்துல அவர் தான் இருந்தாரு. ஸோ அவரு எனக்கு இதுல ரொம்ப பிளஸ்ஸா இருந்தாருன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் செங்குட்டுவன் அதே மாதிரி தான். இந்த கதைக்கு பெருசாக நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக எனக்கு தேவைப்படல. என்னன்னா யதார்த்தமான ஒரு பையனாக தான் ஒரு கேரக்டர் வேணும் அப்படிங்கிறதுனால அந்த கேரக்டருக்கு கரெக்டாக பொருந்துற மாதிரி அவரை நாங்கள் செலக்ட் பண்ணி தான் இதை பண்ண வச்சோம். அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பிரியங்காவை சொல்லவே தேவையில்லை, ஏன்னா அவங்க முன்னாடி நிறைய பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவங்களோட அவுட்புட்டு நான் 2-3 படங்கள் அவங்களது பார்த்துருக்கேன். ஸோ அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட சாங்கும் சரி, அவங்களோட சீன்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ பிரியங்கா. அப்புறம் அனிஷாவும் அதே மாதிரி தான். அவங்க வந்து பெங்களூர் கன்னடம், கொஞ்சம் லாங்குவேஜ் பிரச்சனை இருந்தது, பட் ஆனால் சமாளிச்சிட்டாங்க. ஸோ தேங்க்யூ அவங்களுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதில் பெரிய சப்போர்ட்டாக எனக்கு இருந்தது வந்து யோகி பாபு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த படத்தில் பண்ணணும் போது அவருக்கு டேட் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இருந்தாலும் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி டேட் கொடுத்து இந்த படத்தில் ரொம்ப நல்ல காமெடி வர்றதுக்கான சப்போர்ட்டிவாக இருந்தார். அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஐயப்பன் எனக்கு வந்து ஐயப்பன் சார் வந்து 3 இயர்ஸாக தெரியும். ஒரு நல்ல நண்பராக பழகிட்டு இருந்தார். அதிகமாக பேசவே மாட்டார்.
எது வந்தாலும் கீழோடு தான் பார்ப்பாரு, எதை பார்த்தாலும் கீழோடு தான் பார்ப்பாரு, அப்படி ஒரு கேரக்டரு. திடீர்னு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பிரதர் நம்ம ஒரு ப்ரொடியூசர் ஓகே பண்ணிட்டேன் நீ கேளுங்க அப்படின்னு சொன்னார். கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. தயாரிப்பாளர் நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு. இன்னொரு விஷயம், பிரியங்கா ஹீரோயினை பற்றி சொல்லணும். எல்லாரும் சொன்னாங்க தமிழ் தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்லி, அதனால தான் நான் அவங்ககிட்ட அதிக நேரம் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருந்தது. இதே வேறு லாங்குவேஜ்னா நமக்கு பேச தெரியாது, அப்படியே உட்கார்ந்துருவோம். நாங்கள் நிறைய நேரம் நிறையா ஷேர் பண்ணியிருக்கோம். பிரியங்கா வந்து நிச்சயமாக ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு ஒரு பொண்ணு, அதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. அவ்வளோ ஆர்வமான பொண்ணு. நிச்சயமாக அந்த இடத்த உங்களுக்கு கிடைக்கும் பிரியங்கா. இந்த கதை கமிட் பண்ண உடனே அவர் என்கிட்ட சொன்னது, சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு சேர்ந்து பண்ணுற படம். நிச்சயமாக சுந்தரபாண்டியனில் காதல் வந்து பொய்யாகி சாங் வந்து சேனல் சாங். எஸ்ஆர் பிரபாகரன் சார் வந்து என் கூட பிறந்தவர் மாதிரி, அவரை பற்றி நான் அதிகம் பேசல. ஆனால் என்னென்னா அவர் சொன்னார், இந்த சாங்கை போட்டு கேட்டு இந்த சாங்கு உங்களுக்கு சேனல் சாங்காக இருக்கும், நிச்சயமாக நம்பி வாங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அது இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் உங்களுக்கு சாங் போடுவேன்னு சொன்னார். அந்த டியூன் போட்டு காட்டினார், அப்படி இருந்தது. யுகபாரதியோட லிரிக்ஸ் அதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்தது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பிரபாகரன் சார், பேரரசு சார், தென் இனிக்கோ எல்லாமே பேசியிருக்காங்க. அவங்க மனசுலாம் நான் போய் ரீச் ஆகிருக்கேன் அப்படின்றது வந்து இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதர்வைஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தென் டைரக்டர் சாருக்கு, ஐயப்பன் சாருக்கு நான் தேங்க் பண்ணணும் இந்த படத்தில் நான் நடிக்க சான்ஸ் கொடுத்ததுக்கு. இப்போ வளர்ந்து வர தமிழ் நடிகைகள்லாம் வந்து சான்ஸ் கொடுக்கும்போது ஐயப்பன் சார் இவங்க தான் நடிக்கணும் அப்படின்னும் போது அவர் வந்து பெரிய ஓப்பனிங் இருக்கணும், ஸோ படம் வந்து பிஸ்னஸ் ஆகணும், எனக்கு வந்து பெரிய ஆர்டிஸ்ட் போடுங்க அப்படிலாம் வந்து சொல்லலை. பார்த்த உடனே நேம் என்னமா பிரியங்கா, ஓ என் பொண்ணு நேமும் பிரியங்கா தான், என் பொண்ணு மாதிரியே இருக்கேன், ஸோ நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நாங்கள் இருக்கோம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலாக பேசி இந்த படத்தை வந்து அவ்வளோ சூப்பர் ஒரு ஃபேமிலியாக போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இந்த ஃபீலிங்ஸை வந்து நான் இப்போ ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா ஓவரால் நான் அதிகமாக பேச மாட்டேன், சார்கிட்டையும் ஐயப்பன் சார்கிட்டையும் நான் பேசவே மாட்டேன். ஒர்க் போனால், ஷூட்டிங் ஸ்பாட் போனால் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் பண்ணிட்டு நான் வந்துடுவேன். ஓவரால் இந்த டீமில் எனக்கு அவ்வளோ டச் இல்லை. அதர்வைஸ் இவங்க இப்படிலாம் எனக்கு வந்து ஆறுதல் தந்ததுக்கு ரொம்ப தேங்க். தென் என்னை பற்றி சார்ஸ் எல்லாம் பேசினாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நான் ஆல்ரெடி அந்த டாபிக் தான் வந்து பேசியிருப்பேன். இப்போ நான் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை பற்றி வந்து சார்ஸ் எல்லாம் வந்து பேசும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீட் யுவர் சப்போர்ட் ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச். என்னோட ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை கோஸ்டார் ஜெய். அண்ட் இந்த மூவியில் கூட ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இட் வாஸ் லைக் அ ஃபேமிலி. அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் my most favorite person, my cinematographer Venkat sir. You're the sweetest person, sir. You made me feel more comfortable during the shoot and all. And song patti sollave vena, Raghunandan sir, you've given a wonderful music. Thank you so much, sir. And my choreographers, Master Sharif Master ku na romba nandri sollikren. அண்ட் இந்த மூவி நல்லா ஹிட் ஆகணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உண்மையான லவ்னா நாம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதை பார்த்துட்டு அந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் நம்மளை லவ் பண்ணணும் அப்படின்னு டெஃபினிஷனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதுக்கு முழுக்க சொந்தக்காரர் இயக்குனர் ஐயப்பன் சார் தான். நிறையா ஃப்ரெண்ட்ஸ்களை கரெக்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அப்புறம் இன்றைய விழாநாயகன் ரகுநந்தன் சார், அண்ணன் அப்படின்னு சொல்லி நல்லா ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுவார் அவர். ஏன்னா எங்களை விட ஒரு 7 தலைமுறைகளுக்கு முன்னாடி நண்பர் ரமேஷ் திலகர் இருக்கார், யோகி பாபு, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். செம்மையாக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், பார்த்துட்டு சொல்லுங்க. நன்றி. இன்னைக்கு இந்த படம் பிச்சுவாக்கத்தி எனக்கு என்னன்னா, இவ்வளோ நாள் பண்ணிட்டு வந்த அந்த ஒரு சிட்டி பேஸ்டு படங்களுக்கு மத்தியில் நான் முதலாக மண்வாசனையுடன் பண்ணியிருக்க ஒரு படம் இதுதான் பிச்சுவாக்கத்தி. நானும் யோகி பாபு, இனிகோ பிரபாகர், எங்கள் 3 பேரோட காம்பினேஷன் தான் இது ஃபுல்லாகவே. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ இதில் ஒரு ஃபன் மொமெண்ட் கொண்டு வர முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஐயப்பன் கொண்டு வந்திருந்தார். எங்களுடைய சின்ன சின்ன இன்புட்ஸும் இருந்தது. அண்ட் கேஜி வெங்கடேஷ் அவர் வந்து எங்களை ரொம்ப நல்லாவே காட்டியிருந்தார். நான் நிறைய நாள்லாம் பார்த்தோன்னா இருக்கிற இடத்துலலாம் வெயில் அச்சு காலி பண்ணோம். அந்த இடத்துல வந்து திடீர்னு நம்ம மானிட்டர் போய் பார்த்தா நம்ம அழகாக தெரியும், நம்ம ஓகே இவர் நல்லபடியாக பார்த்துப்பார் போலன்ட்டு அந்த ஒரு இதில் இருந்தோம். ஐயப்பன் இப்போ பாலா சொன்ன மாதிரி ப்ரொடியூசரோட பையன் பேசவே ரொம்ப எளிமையாக பேசுவார்னு. ஐயப்பன்லாம் பேசியே நான் கேட்டது கிடையாது. பாட்டில் வாங்குச்சு அப்படின்ட்டு போயிடுவார். என்ன சீன் வந்துடும், புரிஞ்சிருச்சுல அவள் தான் அப்படின்னு. யோ கிட்ட வந்து ஏதாவது பேசிங்க, யாராவது டைலாக் ஏதாவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்.
இப்போ அவருடைய படம் பேசும்னு நினைக்கிறேன். அவருடைய இவ்வளவு நாள் பேசாமல் இருந்ததுக்கு வந்து அவருடைய படம் பேசும்னு நினைக்கிறேன். அண்ட் காளி, பாலசரவணன், நாங்கள் எல்லாருமே ரொம்ப வருஷ நண்பர்கள். ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்து மூலமாக நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் இது ஒரு நல்ல படமாக இருக்கும். பார்த்துட்டு உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். இனிகோ பிரபாகர், ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் செங்குட்டுவன், உங்களுக்கும் இது ஒரு நல்ல படமாக அமைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் எல்லாம். இன்னைக்கு நம்ம பெப்பர்ஸ் டிவியோட ஃபார்வர்ட் ஃபிலிம் நியூஸ்ல நிறைய சுவாரஸ்யமான சினிமா சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் சூப்பரான விஷயங்களோட நாங்களும் வந்து மீட் பண்றேன். பட் பிஃபோர் தட் உங்களுக்கு பெப்பர்ஸ் டிவில ஃபேவரட்டான ஷோஸ் நிறைய இருக்கும். அதுக்கு நீங்க லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. in facebook.com/pepperstv. Until then, this is Kanimodi signing off.